சார் வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஆர்எஸ்எஸ் தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்கள் பேசும்போது கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த ஆண்டு அயோத்தியால ராமர் கோயில் திறக்கப்பட்டது தான் இந்தியாவோட நிஜமான சுதந்திர தினம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ பெரிய ஒரு கான்ட்ரவர்சி அது கிளப்பியிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மம்தா பானர்ஜி மற்ற தலைவர்கள் எல்லாமும் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது எனக்கு நம்மளோட பழைய இன்டர்வியூ தான் ஞாபகம் வந்தது. அதில் நீங்கள் கிளியராக பேசியிருப்பீங்க. வரலாற்றை மாற்றி பேச வேண்டிய தேவை ஏன் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் தேவைப்படுது, அதுக்கான நீட் எங்கிருந்து வருதுன்ற விஷயத்த பேசியிருப்பீங்க. ஏறக்குறைய அவர் பகவத் என்ன பண்ணுறாருன்னா ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் தான் ஈடுபடுறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? ஆமாம், மிக மிக மோசமான ஒரு பேச்சு இது. மறைமுகமாக இஸ்லாமியர்களை வில்லன்களாக எதிரிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு பேச்சு இது. பாபர் மசூதியை இடித்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டு, ஆனால் இடித்தவர்களுக்கே தூக்கி அதை கொடுத்தது. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த பிரச்சனை. இவர்கள் மாற்றி மாற்றி பேசுவதில் இவர்களுக்கு இணையாக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்களுக்கு இணையாக எவரையுமே நீங்கள் சொல்ல முடியாது. இதே மோகன் பகவத் ஒவ்வொரு குளத்துக்கீழையும் சிவலிங்கத்தை தேடுறது நம்ம வேலை இல்லைன்னாரு. எதுக்கு சொன்னாருன்னா, மசூதிக்கு உள்ளே போய் அது கோயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல இடங்கள்லையும் இன்றைக்கி இந்துத்துவ அமைப்புகள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1991ஆம் ஆண்டு வழிபாட்டுத்தல சட்டம், அதாவது 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்னவா இருந்ததோ, மசூதி கோயில் சர்ச்சு குருத்வாரா தான் இருந்தது தான் இருக்கணுன்றது தான் நரசிம்மராவ் காலத்தில் கொண்டு வந்த அந்த சட்டம். அந்த சட்டத்தை சேலஞ்சு பண்ணி போடப்பட்ட வழக்கில் இன்ன வரைக்கும் மத்திய அரசு தன்னுடைய கருத்தை சொல்லாமல் இருக்குது. ஏன்னா பல இடங்களில் கடப்பாறையை தூக்கிக்கிட்டு நீங்கள் இந்துத்துவ அமைப்புகள் ஊர்வலம் வர தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு மசூதியை கையில் எடுத்துக்க வேண்டியது, அந்த மசூதி உள்ளே பூந்து அது கீழே வந்து சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது, லோக்கல் கோர்ட்டில் ஒரு கேஸை போட வேண்டியது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்பொருள் துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது, அதன் பிறகு வந்து ஒரு அட்வொகேட் கமிஷனரை போட்டு குளத்துக்கு கீழே போய் நோண்டிப்பாருன்றது. பல கட்டுமானங்களுக்கு கீழே நீங்கள் மசூதிகளுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா கோயில்கள் இருக்கலாம். அதே மாதிரி பல கோயில்களுக்கு கீழே புத்த விகாரங்களும் இருக்கும். வரலாற்றில் பின்னோக்கியே போக ஆரம்பித்தோன்னா, காரில் போகும்போது ரியர் மிரரில் பார்த்துட்டே போனோன்னா மரத்தில் தான் போய் மோதுவாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த கதை தான் இன்றைக்கி இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு பக்கம் அவர் சொல்கிறார், மசூதி ஒவ்வொரு குளத்துக்கீழையும் லிங்கத்தை தேடுறது நம்ம வேலை இல்லைன்றார். ஆனால் இன்னொரு பக்கம் இந்துத்துவ அமைப்புகள் மட்டும் இல்லை, அவருடைய அமைப்பான அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பான பாஞ்சஜன்யம் என்கின்ற அந்த இதழ், ஆர்கனைசர் இதழ், அந்த ஆர்கனைசர் இதழில் தலையங்கம் வந்து மோகன் பகவத் சொன்னதுக்கு எதிராக எழுதணும். ஒவ்வொரு குளத்துக்கீழையும் மசூதியில் இருக்க குளத்துக்கீழையும் போய் சிவலிங்கத்தை தேடுறது நம்ம வேலை கிடையாதுன்னு மோகன் பகவத் சொல்கிறாரு 3 மாதத்துக்கு முன்னால். அவர் சொன்ன பிறகு அடுத்த மாதம் வந்து ஆர்கனைசர் மாத இதழ் தலையங்கத்தில் அவர் சொன்னது தப்புன்னு அவன் எழுதுகிறான். இது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. 100 ஆண்டு காலமாக அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பல குரல்களையும் அவர்கள் பேசுவார்கள், ஆனால் அவங்களுடைய இலக்கு வந்து இந்துத்துவாவாகவும் இஸ்லாமியர்களை எவ்வளவு தூரம் ஓரம் கட்ட முடியுமோ ஓரம் கட்டுவதாகவும் தான் இருக்கும். ஆகவே அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து அவர் உண்மையை பேசிவிட்டார். 2வது சுதந்திர போர், இந்தியாவின் 2வது விடுதலை என்பது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை. இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசியதற்காக என்னை பொறுத்தவரையில் அவர் மோகன் பகவத் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ராகுல் காந்தி சொன்னது தான் கரெக்ட். இது வெளிப்படையாக பிரிவினையை தூண்டக்கூடிய இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு பேச்சு. மசூதியை இடித்தது தவறு. அங்கே 500 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் இருந்ததுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. ராமர் சிலையை அங்கே கொண்டு போய் இவர்கள் தான் வைத்தார்கள். இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட் 2019ஆம் ஆண்டு ஆனால் நாங்கள் இந்த நிலத்தை இந்துக்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு மசூதி கட்டுறதுக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி நிலத்தை ஒதுக்குன்னு சொல்லி ஒரு உலகத்திலே யாருமே கொடுக்காத, வரலாற்றில் இல்லாத வினோதமான தீர்ப்பு கொடுத்தது. சரி, அதாவது முடிவுக்கு வருது, ஒரு விதத்தில் பிரச்சனை முடியட்டும்னு எல்லாருமே ஒப்புக்கொண்டார்கள். இன்றைக்கி அடுத்து கிட்டத்தட்ட 18 மசூதிகளில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. 40,000 மசூதிகள் அவருடைய இலக்காக இருக்கின்றன. 1.5 லட்சம் மசூதிகள் கோயில்களாக இருந்தன என்று வெளிப்படையாகவே விஸ்வ இந்து பரிஷத் பேசுகிறது. ஆகவே மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி இந்தியாவை முந்தி தள்ளி கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு. அட் ஒன் ஸ்ட்ரோக், ஒரே ஒரு நடவடிக்கை மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிடலாம். 1991ஆம் ஆண்டு வழிபாட்டுத்தல சட்டம் தான் இறுதியானது. அது இறுதியானதுன்னு 5 நீதிபதிகள் அமர்வே சொல்லுது. இதை விட ஒரு ரத்தம் கொதிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட காரியம் உலகத்தில் எந்த தேசத்திலையுமே நடக்காது. 2019ஆம் ஆண்டு பாபர் மசூதி வழக்கில் இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இந்துக்களுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி அந்த இடத்தை இந்துக்கள் தரப்புக்கு தாரை வார்த்த அதே உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அமர்வு யுனானிமஸாக ஒருமித்த குரலில் 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டம் தான் செல்லும். அது என்ன சட்டம்? ராமர் கோயில் பாபர் மசூதியை தவிர மற்ற எல்லா கோயில்களும் சர்ச்சுகளும்
மசூதிகளும் குருத்வாராக்களும் 1947 ஆகஸ்ட் 15 எதுவாக இருந்ததோ அதுவாகத்தான் இருக்கும் என்று அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றமே சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 10 பக்கங்கள் இந்த ஒரு ஆஸ்பெக்டுக்காக இருக்கின்றன. ஆனால் இந்த தீர்ப்பு வந்த 2 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அலகாபாத்தில் இந்த பிரச்சனை வரும்போது கீழமை நீதிமன்றம் அது போய் உள்ளே போய் நோண்டிருந்து இந்த தீர்ப்பை வழங்கின நீதிபதிகள் ஒருத்தரான உத்தமர் சந்திரசூட் அவர்களுடைய அமர்வில் இந்த வழக்கு வரும்போது நாங்கள் வந்து இப்போ தடை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பெட்டிஷனர்ஸ் முஸ்லீம் தரப்பு வந்து கேட்குது, இது வழிபாட்டு தலங்கள் சட்டத்துக்கு எதிரானது, நீங்கள் தான் தீர்ப்பு கொடுத்தீங்க, 1947 ஆகஸ்ட் 15 தான் கட் ஆஃப் டேட்டுன்னு. அப்படி இருக்கும்போது வந்து மசூதி கீழே கோயில் இருக்குன்னு ஆய்வு செய்ய சொல்கிறாங்க. ஆகவே அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு உடனடியாக தடை விதிக்குன்னு கேட்கும்போது திருவாய் மலர்ந்த அருளினார் சந்திரசூட் அந்த கேரக்டர் அப்படியே தான் இருக்கணும், ஆனால் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்றார். கேரக்டர் அப்படியே தான் இருக்குன்னா அது என்னன்னு தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிற, டேஷாக பண்ண போகிறன்ற கேள்வி தான் வரும். அன்னைக்கே அதை 2021-22 சந்திரசூட் அமர்வு கிள்ளி எறிந்திருந்தால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. சரி, இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. 91ஆம் ஆண்டு வழிபாட்டுத்தல சட்டத்தையே மோடி அரசு கேலி கூத்தாய் கொண்டிருக்கிறது. அவருடைய ப்ராக்சி என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்வினி உபாத்யாயா என்ற வழக்கறிஞரை வைத்து அந்த சட்டத்துக்கு எதிராக வழக்குகள் போடப்பட்டு அதில் இன்ன வரைக்கும் மோடி கவர்மெண்ட்டு கவுண்டர் அஃபிடவிட்டே ஃபைல் பண்ணல. நீ அந்த சட்டத்தை ஏற்றுக்கிறியா இல்லையா அதை சொல்லு. ஏன்னா நீ அந்த சட்டத்தை ஏற்றுக்கலன்னா பெண்டரஸ் பாக்ஸ் வில் பி ஓப்பன்டு. கற்பனை கட்ட முடியாத அளவுக்கான பேரழிவை இந்தியா சந்திக்கும். ஏன்னா கடப்பாறை எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்பயே 18 கோயில்கள் ஆல்ரெடி அண்டர் டிஸ்பியூட்டு, அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்ஸ். அது வந்து ஏஎஸ்ஐயோட ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் இந்தியாவோட 2ஆம் விடுதலைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரூ இண்டிபெண்டன்ஸ்ன்றாங்க. ஸோ போன வருஷம் தான் நமக்கு ட்ரூ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கு, ராமர் கோயிலை திறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்ற பொருளில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 47 கிடச்சது நிஜமான இண்டிபெண்டன்ஸ் இல்லை அப்படின்றது தான் அதோட பொருள். இப்போ தான் ட்ரூ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது என்னன்னா இந்தியாவோட வரலாறு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். அது நம்மளோட விடுதலைன்றது ஆயிரக்கணக்கான பெருந்தலைவர்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் நிறைய தியாகங்களை பண்ணி பெற்ற விடுதலை. அது நிஜமான விடுதலை இல்லை, இதுதான் ட்ரூ இண்டிபெண்டன்ஸ் சொல்றது. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான தேவையும் என்ன? அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். அதனால தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு விலாவாரியாக ஒரு பதிலை சொன்னேன். அது ஆக்சுவலாக மேம்போக்காக பார்க்கும்போது உங்கள் கேள்விக்கான பதிலாக அல்லாமல் சற்று டிவியேட் ஆனது மாதிரி இருக்கும். இல்லை, நான் தெரிஞ்சு தான் அந்த பதிலை அவ்வளோ ஆழமாக சொன்னேன். ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க, இது உண்மையான விடுதலைன்னு சொல்லும் பொழுது இந்து கோயில்கள் எல்லாம் மசூதிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த மசூதிகள் இந்து கோயில்கள் என்று இனிமேல் சொல்லப்படுகிறதோ அவை ஒவ்வொன்றும் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த விடுதலை என்பது நிரந்தரமானது கிடையாது. இது உண்மையான விடுதலை நமக்கு கிடைச்சிச்சுன்னு அவர் சொன்னது. இதை முன்னுதாரணமாக கொள்ளுகள்னு தான் அவர் சொல்கிறார். மறைபொருள் அதுதான். அதனால தான் நான் அந்த பதிலில் சொன்னேன். நோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நீங்கள் இது வந்து என்ன மாதிரியான வார்த்தை இது? 1947 ஆகஸ்ட் 15 பிப்ரவரி மாதம் 21 2024 ராமர் கோயிலை திறந்து வச்சார் மோடி. அது ரெண்டும் ஒன்றா? இதை விட ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு, கேடுகட்ட பேச்சு, காரி துப்ப வேண்டிய பேச்சு வேறு ஏதாவது இருக்குமா? அது எப்பேற்பட்ட சுதந்திர போராட்டம், 200 ஆண்டு கால போராட்டம். ஒரு கட்டத்தில் வன்முறையை தவிர்த்து முழுக்க சாத்வீக முறையில் நடைபெற்ற போராட்டம். தங்களை அடிக்க வந்த, தங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய வெள்ளையனுக்கு எதிராக கிஞ்சித்தும் அஞ்சாமல் மார்புகளை திறந்து காட்டி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தியாகிகள் தங்கள் இன்னுயிர் ஈந்த ஒரு விடுதலை போராட்டம். அது அப்படி ஒரு தலைமை நமக்கு கிடைத்தது. அதனால தான் ஐன்ஸ்டீன் சொன்னார் மகாத்மா காந்தியை பற்றி பேசும்போது, generations to come will scarce believe that such one as this ever in blood and flesh and blood walked upon this earth. நமக்கு பின் வரப்போகின்ற எத்தனையோ தலைமுறைகள் இத்தகைய ஒரு மனிதன் நம்முடைய வாழ்ந்தான் என்பதை நம்புவதே கடினமாக இருக்கும். எப்பேற்பட்ட உயர்ந்த தலைமைனா 1921 இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கும். மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் ஒத்துழைமை ஆக்கம் மிகப்பெரிய அளவில் நடக்குது 1921-22. அப்போ சௌரி சௌரான்ற இன்சிடெண்ட்டில் 6 போலீஸ்காரர்கள் யூபியில் கொல்லப்படுகிறார்கள். போராட்டக்காரர்கள் தீ வைத்து விடுகிறார்கள். ஏன்னா ஊர்வலம், பெரிய ஊர்வலம் போது அதில் கடைசியாக ஒரு சிலர் தங்கி விடுகிறார்கள். அவர்களை போலீஸ்காரர்கள் போட்டு அடிக்கும்போது வெள்ளையர்கள், முன்னால் ஓடிப்போனவர்கள் அவர்களும் இந்தியர்கள் தான். அந்த போலீஸ்காரர்கள் ஊர்வலக்காரர்கள் திரும்ப வந்து போலீஸ் ஸ்டேஷனே கொளுத்திடுறாங்க. உடனடியாக அப்ரப்டாக வந்து போராட்டத்தையே மகாத்மா காந்தி நிறுத்திடுறார். சாகமுறை உண்ணாவிரத்துக்கு ஈடுபடுறார். அதாவது தன்னுடைய எதிரியையும் சேர்த்து காப்பாற்றியவர். அப்பேற்பட்ட ஒரு தியாக வேள்வியில் வந்த ஒரு போராட்டம், ஒரு விடுதலை. அதை கொண்டு போய் ஒரு சட்டவிரோத காரியத்தை செஞ்ச ஒரு கும்பல் ஒரு வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டு, அது தப்புன்னு கோர்ட்டே சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, நாட்டின் உச்சநீதிமன்றம் சொல்லுது.
அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டினதை ஒரு 2ஆம் விடுதலை போர்னு சொல்கிறான்னா, 2ஆம் சுதந்திர நாள்னு சொன்னால், இதை விட ஒரு அயோக்கியத்தனமான பதில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 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 உணர்த்தக்கூடிய மறைபொருள் தான் நான் முதல்ல சொன்னேன். அதனால தானே ஆர்கனைசர் பத்திரிகை அப்படி எழுதுகிறான். ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத், அவங்களோட அதிகாரப்பூர்வ ஏடு அவர் சொல்கிறதுக்கு மாறுபட்ட கருத்து தெரிவிக்கணும். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. காலந்தோறும் கடந்த 100 ஆண்டுகள் 1925 இந்த வருஷம் 100வது ஆண்டு அவங்களுக்கு மாற்றி 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 தான் பேசுவாங்க. 9 ஓட்டைகள் வழியாகவும் அவர்கள் பேசுவார்கள் என்பார்கள். மாற்றி மாற்றி தான் அவர்கள் பேசுவார்கள், குழப்பறதுக்காக. இதை இந்து ராஷ்டிராவாக உருவாக்க வேண்டும். சிறுபான்மையினரை, குறிப்பாக இஸ்லாமியர்களை, அவர்களை ஓரங்கட்ட வேண்டும். அவர்களை ஓரங்கட்டிய பிறகு அடுத்த கிறிஸ்தவர்களை கைவிக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய வேலை. சீக்கியர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை இலக்கோடு செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் அது. இந்த பேச்சு மிக மிக ஆபத்தானது. ராகுல் காந்தி அதை சுட்டி காமிச்சு பேசும்போது இன்னொன்று சொல்லியிருக்காரு. அவங்க இந்தியன் ஸ்டேட்டை எதிர்த்தும் போராட வேண்டியிருக்குது. பிஜேபி எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து மட்டும் இல்லை, இந்தியன் ஸ்டேட்டையும் எதிர்த்து போராட வேண்டியிருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரர்களால் இந்தியன் ஸ்டேட் நிரம்பி வழியுது. உடனே அவருக்கு எதிராக கிளம்பிட்டாங்க பிஜேபிக்காரர்கள். அவர் தேச துரோகி, அவர் மன்னிப்பு கேட்கணும். ராகுல் காந்தி சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி மோகன் பகவத்தோட இந்த ஸ்பீச்சுக்கு வேறு எப்படி எதிர்வினை ஆற்ற முடியும்? மோகன் பகவத்தோட ஸ்பீச் மிக 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 ஆபத்தான ஸ்பீச். கேப்ரியல், உச்சநீதிமன்றத்தில் 1991ஆம் ஆண்டு வழிபாட்டுத்தல சட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து நரேந்திர மோடி அரசு இன்னமும் தன்னுடைய அஃபிடவிட்டை தாக்கல் செய்யவில்லை, தன்னுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி நேற்று அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறது. அந்த வழிபாட்டுத்தல சட்டம் தான் செல்லுபடியாகும், அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. நாட்டை ஆளக்கூடிய மோடி அரசு அதில் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பாதையில் இந்த அரசு செல்கிறது. அந்த வழிபாட்டுத்தல சட்டம் செல்லாதனா என்ன ஆகும்? அங்கங்கே பத்தி எரியும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கலவரங்கள் மூலம். ஏன் இதுவரைக்கும் மோடி கவர்மெண்ட் வாய் மூடி மௌனியாக இருக்குது? மோடி அரசை ஆதரிக்கக்கூடிய உத்தமர்கள் ஏன் இதுவரையில் அது குறித்து வாய் திறக்காமல் இருக்கிறார்கள்? ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் பார்த்த அளவில் ஹிந்துத்துவ அமைப்புகளுக்கு இந்தியாவோட அந்த விடுதலை போராட்டத்தை டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடிய ஒரு வேலைகளையும் அப்பப்போ அவங்க ஈடுபட்டுட்டே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒன்று, அவங்களுக்கு நிஜமான ரோல் அதில் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலாக நம்மளோட ஃப்ரீடம் மூமெண்ட்டையே கொஞ்சம், அது ஒன்றும் பெரிய ஈவெண்ட் கிடையாது, அது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அதை சாதாரணமாக கடந்து போகிற ஒரு வேலையை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ரீசெண்டாக பண்ணதும் அதோட தொடர்ச்சி தானே. அது நிஜமான இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் கிடையாது, இதுதான் நிஜமான ரியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றதுமே. எஸ், இது காலந்தோறும் பண்ணுறது. ஏன்னா அவங்க விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறாத ஒரே ஒரு கூட்டம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது ஆர்எஸ்எஸ் மட்டும்தான். இந்திய விடுதலை போராட்டத்தை இவர்கள் எள்ளி நகையாடியவர்கள், வெள்ளைக்காரனுக்கு வெண்சாமரம் வீசியவர்கள், மன்னிப்பு கடிதங்களை எழுதி கொடுத்தவர்கள். தியாகம் செய்தாலும் வீர் சாவர்கர் ஒரு கட்டத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார். ஆனால் அவர் செய்த தியாகமும் அளப்பரியது, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. குறிப்பாக அந்தமான் தனிமை சிறைச்சாலையில் ஏற்பட்ட துன்பங்கள் சொல்லி மாளாதவை. ஆனால் ஆர்எஸ்எஸ் எஸ் அ பாடி, நீங்கள் சொன்ன மாதிரி சரியான வார்த்தை, இந்திய விடுதலை போராட்டத்தை, இந்திய சுதந்திர போராட்டத்தை அது டிஸ்கிரெடிட் பண்ண தான் எல்லா காலத்திலையும் முயற்சி செய்திருக்கிறது. அதாவது கடந்த 500 ஆண்டு கால உலக வரலாறில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மிகப்பெரிய இயக்கம், அற்புதமான இயக்கம் எதுன்னா அது இந்திய விடுதலை போராட்டம் தான். இவ்வளவு பெரிய மொழிகள், இவ்வளவு பெரிய இனங்கள், வேற்றுமைகளுக்கு மத்தியிலும் ஒரு நாடு மகாத்மா காந்தியின் வருகைக்கு பிறகு முழுக்க முழுக்க அஹிம்சை போராட்டங்களின் மூலம் விடுதலை வென்றெடுத்தது. வன்முறை அங்கங்கு வெடித்தாலும் அஹிம்சை போராட்டத்தின் மூலம் வென்றெடுத்தது, வெள்ளைக்காரனை மண்டியிட செய்தது. இந்த போராட்டத்தை டிஸ்கிரெடிட் பண்ணுற வேலையை எல்லா காலத்திலையும் ஆர்எஸ்எஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. அதுவும் சமீப காலமாக மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த போராட்டம் உச்சத்தில் போயிருக்குது. அதனுடைய விளைவு தான் கோயில் கட்டினதை போய் இந்தியாவின் 2வது சுதந்திர தினம் என்று சொல்வது. அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் தான் இந்த வார்த்தைகள். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, பட் பெருசாக எதுவும் யாரும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரில. காங்கிரஸ் பார்ட்டி மட்டும்தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி சில கட்சிகளும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது இந்தியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நார்மலைஸ் ஆயிருச்சோ, இது மெயின் ஸ்ட்ரீம் ஆயிருச்சோன்னு தோணுது. அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். இதுதான் உண்மை, நீங்கள் சொன்னது தான் உண்மை. இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் நார்மலைஸ் ஆகிடுச்சு. அது மோடி 3.0க்கு பிறகு, இந்த 2024 தேர்தல் வெற்றிக்கு பிறகு இப்படிலாம் பேசலான்றதான் உங்களுக்கு உறுதியாகிடுச்சு. ஒரு 40 சீட்டு குறைஞ்சிருந்து இன்னமும் கீழே போயிருந்துன்னா எதிர்வினை வந்திருக்கும். பீப்புள் ஆர் ஆல்சோ கெட்டிங் டயர்ட். இல்லை, 10 வருஷமாக இது நடந்து 11வது ஆண்டுக்குள்ளே கால் வைக்கிறோம், 3வது தடவை ஓட்டை போட்டிருக்காங்கன்னும் போது இட் இஸ் ஆங்கிலத்தில் சொன்னால் இட் இஸ் பிகமிங் நியூ நார்மலைஸ் ஆகிட்டுருக்குன்றது தான் உண்மை. எஸ், யூ ஆர் ரைட். ஸோ அடுத்து வாட் நெக்ஸ்ட்? இப்போ
இல்லை, இது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் நாடு சென்று கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 91ஆம் ஆண்டு வழிபாட்டு தல சட்டத்தை மோடி கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா 27 கரெக்டாக வந்து இன்னும் 2.5 வருஷத்தில் யூபியில் எலெக்ஷன் இருக்குது. 2 வருஷத்தில் 27 மார்ச், நவ் இயர் 25 ஜனவரி. அதுக்குள்ளே வந்து எவ்வளவு மத கலவரங்களை அங்கே உருவாக்க முடியுமோ அங்கே உருவாக்க பார்ப்பார்கள். அதற்கு உறுதியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக 91ஆம் ஆண்டு வழிபாட்டு தல சட்டத்தை மோடி அரசு ஏற்றுக்கொண்டதாக உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்கணும். இல்லை உச்சநீதிமன்றம் அப்படி தீர்ப்பு கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் இவங்க சர்க்கமெண்ட் பண்ணிவிட்டு இவர்கள் ஒப்புக்கொள்ளாமல், மோடி கவர்மெண்ட் ஒப்புக்கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் அந்த சட்டம் தான் செல்லுபடி ஆகும் என்று சொன்னாலும் பிரச்சனை மூடும். ஏன்னா கவர்மெண்ட் கையில் இருக்கிறதுனால இந்த சர்க்கமெண்ட் பண்ணி பல விதத்தில் பிரச்சனையை அவங்க தோக்குவாங்க. அதனால் மோடி கவர்மெண்ட் முதல்ல 91ஆம் ஆண்டு வழிபாடு தல சட்டத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்று தான் பிரச்சனைக்கான தீர்வுக்கான முதல் படி. அதை செய்யாமல் வேறு எதையும் செய்ய முடியும். இன்றைக்கி ஒரு கிராண்ட் ஸ்கீமோடு இவங்க ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதற்கான விலையை இன்றைக்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். பங்களாதேஷில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரான இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் குறிப்பாக இந்துக்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு தொடர்ந்து ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாகவே இந்து கோயில்கள், இந்து வர்த்தக நிறுவனங்கள் அங்கே தகர்க்கப்படுகின்றன. அந்த இஸ்கானுடைய தலைவராக இருந்தவர், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோட தலைவராக இருந்தவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இன்ன வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. அவருக்கு அப்பீல் ஆகிறதுக்கு கூட வக்கீல் வர மாட்டேன்றான். பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ முழுக்க பங்களாதேஷை தன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இருக்கு. பங்களாதேஷுக்கும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய தொப்புள்குடி உறவு என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு முழு அளவிலான ஒரு இஸ்லாமிய பெரும்பான்மை மதவெறி அரசியல் பங்களாதேஷில் இன்றைக்கி காலூன்றி கொண்டிருக்கிறது, வேரூன்றி கொண்டிருக்கிறது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் அங்கே ரெக்ரூட்மெண்ட்ஸ் எப்படி கிடைக்கிது, அங்கே ஏன் அந்த போக்கு வளருதுன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த போக்கு. இந்தியாவில் நீ இஸ்லாமியர்களை தாக்கும்பொழுது அங்கே இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். பெரும்பான்மை சொல்லணும், சிறுபான்மை கேட்கணும்னு வெளிப்படையாக யோகி ஆதித்யநாத் மாதிரியான மனிதர்கள் பேசும்போது இதற்கான எதிர்வினை பங்களாதேஷில் வர ஆரம்பிக்குது. ஆகவே குறைந்தபட்சம் பங்களாதேஷை பார்த்தாது பிஜேபிக்கு புத்தி வரணும். ஆனால் அந்த ஐடியாலஜிக்கு அது வரவே வராது. வரும் நாட்கள் கடினமானவை. முதல் ஸ்டெப் 91ஆம் ஆண்டு வழிபாட்டு தல சட்டத்தை மோடி அரசு பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டோம். இனி ஒருபோதும் ராமர் ஜென்மபூமி, அயோத்தியா மாதிரியான இஷ்யூஸை நாங்கள் கிளப்ப அனுமதிக்க மாட்டோம். வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இன்ன வரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் எல்லாத்துக்கும் வாய் திறக்கிறவங்க இதுக்கு வாய் திறக்கல. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இதில் என்ன ஸ்டாண்டு மோடி கவர்மெண்ட் எடுக்க போகுதுன்றதை பொறுத்து தான் இந்தியாவின் எதிர்காலம். மோடி சொல்கிறார்ல விக்ஸி, இதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு முரண்பாடு, எவ்வளோ ஒரு மோசடி. இவர்களை விட கீழானவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாதுன்றது 2047 விக்சித் பாரத்னு மோடி மூச்சு பேசுகிறார். ஆனால் உள்ளூரில் சொந்த சகோதரனை போட்டு அடிக்கிற, குத்துற, மாட்டு இறைச்சி வச்சுருக்கான்னு கொலை பண்ணுற. வரலாற்றில் என்றைக்கோ நடந்ததை எடுத்து போட்டு பேசுகிறீங்க. இந்த உலகம் நம்மளை காரி துப்புதுன்ற கவலை கூட கிடையாது. 2047 விக்சித் பாரத்னு பேசிக்கிட்டு 25 வந்து ஒவ்வொரு மசூதிக்குள்ளேயும் பூந்து சிவலிங்கம் இருக்குதா, ராமர் இருக்காரான்னு போட்டு கொடாஞ்சுன்னு கடப்பாரை வச்சு இடிக்கிறீங்களா? இதை விட ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் ஏதாவது இருக்குமா உலகத்தில்? இந்த முரண்பாடை என்னவென்று சொல்வது. ஆனால் நீங்கள் சொன்னது உண்மை. ஏன் யாருமே பெருசாக மோகன் பகவத்தோட ஸ்பீச்சுக்கு இது வந்து 2வது சுதந்திர தினம்னு சொன்னதுக்கு பதில் சொல்லனா, இதுதான் நியூ நார்மலாக இன்றைக்கி இந்தியாவில் மாறிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. நன்றி கேப்ரியல்.